நிறைய பேர் சொல்லுவாங்க ஜேபி சார் வந்து ஒரு டெக்னாலஜி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு. நான் 5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன் ஐடி கீழே விழுவுன்னு, யாரும் நம்பலை. நான் இப்போ யூஎஸ் போயிருந்தபோது கூட இன்விடியா சீஃப் கூட கேட்டார், ஹவு டிட் யூ ப்ரெடிக்ட் தி ஐடி ஃபால் அப்படின்னாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாமே இப்போ வந்து 8 வருஷம் முன்னாடி எல்லாம் மெக்கானிக்கல் போகும்போது நான் காஷன் பண்ணேன். இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு காஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் இப்போ தேவை இருக்குது. அதாவது ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ உடைய இன்டகிரேஷன் வந்து எதில் 3 இடத்துல மிகப்பெரிய லெவலில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரொபோட்டிக்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரொபோட்டிக்கில் நீங்கள் வந்து பண்ணலாம். செகண்டு வந்து பிக்கஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் ஏஐ வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இன்டகிரேட் ஆகிட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஆட்டோமேட்டட். பேங்கிங் சிஸ்டம்லேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா ஃபின்டெக், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில், பிளாக்செயின் டெக்னாலஜி இப்படிலாம் சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து வாய்ப்புகள் வருது. 3வது ஹெல்த் கேர். ஏஐடைய இன்டகிரேஷன் வந்து ஹெல்த் கேரில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த 3 ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்கு, ஃபினான்ஸ், பேங்கிங்கு, ஹெல்த் கேரு. ஸோ இதுதான். இப்போ நான் எப்போவுமே சொல்கிறேன், ஜேபி சார் எப்படி சொல்கிறாருன்னா, நான் சோர்ஸும் சொல்கிறேன். நான் வந்து நிறைய இப்போ ஈவன் எஜுகேட்டட், அதாவது பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிற பீப்புளெலாம் வரும்போது நான் கேட்பேன், சார்